எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய குருநாதர் அவங்களுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறேன். இந்த சாமி ஆடுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு கெஸ்ஸுங்க, ஒரு யூகத்தில் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. இல்லை சாமியே வந்துருச்சு, அது சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அதன் வழியில் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நாம் இந்த சாமி ஆடுவது உண்மையா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணோம்னாக்கா இன்றைக்கி கோவில்களுக்கு நாம் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க, நான் முருகர் மேலே ரொம்ப ஈடுபட்டு நாம் வழிபாடு செஞ்சிட்ருக்கேன், அவர் மேலே பக்தியாக இருக்கிறேன். ஆக முருகர் தான் என்னுடைய கடவுள் நான் நினச்சிட்ருக்கிறேன். அப்போ நான் அந்த கடைசி கால வரலும் முருகரை பிரார்த்தனை பண்ணுறேன், முருகன் மேலே பாடல்கள் பாடுறேன், முருகன் மேலே பக்தியாக இருக்கிறேன், எல்லாமே இருக்கிறேன். இந்த உடம்பை விட்டுட்டு என்னுடைய ஆத்மா பிரிஞ்சதுக்கப்புறம் எங்கே நான் போய் சேர்றதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் எந்த கோவிலுக்கு அதிகமாக போனனோ அந்த கோவிலை சுற்றியே ஆத்மா சுற்றிக்கிட்டே இருக்கும். முருகரை பார்க்கணும், முருகரை பார்க்கணும், முருகரை பார்க்கணும். முருகர் இங்கிருந்தும் என்னால் பார்த்துருக்க முடியாது. அப்போ அந்த கோவிலுக்கு பக்கத்தில் நான் போய் சுற்றிக்கிட்டே என்ன பண்ண, முருகரை நான் இனியாவது பார்க்கணும்னு நான் என்னுடைய ஆத்மா அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போது இது போல் என்னை போலவே முருகனை பக்தி கொண்டவங்க, முருகனை பார்க்கணும், முருகன் தரிசனம் செய்யணும் இப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்க அந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு பேருடைய உணர்வுகளை ஒன்று சேர்ந்துச்சுன்னா என்னுடைய ஆத்மா அவங்க உடம்புக்குள்ள போகும். அவங்களுடைய ரத்த நாளங்களில் என்னுடைய உயிராத்மா அங்கே போச்சுன்னா என்னவாகும், அந்த ரத்த நாளங்களை சுற்றிகிட்டே இருக்கும். அப்போது அந்த நபர்னுடைய நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா முதல்ல நான் போவே மாட்டேன். அவங்க மனசு கொஞ்சம் பலவீனமாக இருந்து ரொம்ப உருகி பிரார்த்தனை பண்ண போகும்போது என்ன ஆகுது, நரம்புகள் மண்டலங்கள் பலவீனமாச்சுன்னா என்னுடைய ஆத்மா அவங்க உடம்புக்குள்ளே போகுது. நரம்புகள் பலவீனமாச்சுன்னா இது என்னவாகும், நான் டாமினன்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன். அப்போ இந்த நர்வ்ஸ் வழியாக என்னுடைய ஆத்மா மேலே போய் என்ன பண்ணுறது, மூளை பகுதிக்கு போனோன்னு என்னவாகுது, அந்த ஆத்மாவினுடைய செயல்பாடுகளை எல்லாம் சப்ரஸ் பண்ணி அதனுடைய நினைவுகளை எல்லாம் நான் இழக்க செய்வேன். அப்போ அந்த மூளையில் என்னுடைய ஆத்மாவை கொஞ்ச நேரத்துக்கு நான் இயங்க வைப்பேன். ஆகையினால சாமி அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும், நம்முடைய உயிர் தான் உள் நின்று இயக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடம்புக்கு வேலையே இல்லை. இந்த உடம்பான சிவம் சவமாக மாறிடுது. அப்போ முதல்ல சாமியாக இருக்கிறது நம்முடைய உயிர் தான் சாமியாக இருக்குங்கிறத நம்ம முதல்ல உணரணும். இது போல் ஆத்மாக்கள் நம்ம பக்தியில் இருக்கிறோம். இந்த பக்தி ஒரு ஆரம்ப பள்ளியாக இருக்குது. அதுக்கு மேலே நாம் அந்த ஞானத்தை உருவாக்குறதுக்கு, ஆக அந்த பிரபஞ்சத்திற்குடைய அந்த மெய் அறிவுகளை நமக்குள்ளே உணர்றதுக்கு நம்ம உட்படணும். அந்த மெய் உணர்வுகளை நமக்குள்ளே எடுக்க போகும்போது இது போல ஆத்மாக்கள் நம்ம உடம்புக்குள்ளே சேராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மன வலிமை நமக்கு கிடைக்கும். ஆக மனிதனாக வாழக்கூடிய நாமும் அடுத்து இன்றைக்கு 6வது அறிவில் வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்தது 7வது அறிவான அந்த ஒளியின் அறிவை நம்ம பெறணும் அப்படின்னாக்கா, ஆக கோவில் காமிச்சிருக்கக்கூடிய அந்த மெய் அறிவை நமக்குள்ளே எடுக்கணும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய் அறிவு, இன்றைக்கு மெய் உணர்வோட ஒளியின் சரீரமாக வாழ்ந்துட்டு இருக்கவர் அகத்தியர். அவருடைய ஆத்மா துருவ நட்சத்திரமாக இருக்குது. அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அகத்தியனுடைய சக்திகளை நமக்குள்ளே எடுக்க போகும்போது இது போல ஆத்மாக்கள் நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே சேர்ந்தாலும் அதுவும் புனிதம் அடைஞ்சு, ஆக அது நமக்குள்ளே அந்த மெய் அறிவை எடுப்பதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும், நமக்கு சப்போர்ட் பண்ணி, ஆக நம்முடைய உணர்வுகளை ஒளியாக மாற்றுறதுக்கும் அந்த ஆத்மாக்கள் சப்போர்ட் பண்ணும். இது போல் குறி சொல்ல வராது. ஆக அந்த மெய் அறிவை அட்டைன் பண்ணுறதுக்கு அதுவும் முயற்சி பண்ணணும். நாமளும் முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய அந்த என்லைட்டன்மெண்ட்டை அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஆத்மாக்கள் இருக்கும். அதன் வழியில் நாம் செயல்படுவோம். ஆக பக்தியோடு இல்லாமல் ஆக அந்த மெய்ஞான அடுத்தபடியான அந்த மெய்ஞானத்துக்கு நாம் அட்டைன் பண்ணி ஆக மெய் அறிவை உணர்ந்து மெய் ஒளியாக மாறுவதே உண்மையான ஆன்மீகம்ங்கிறத நாம் உணரணும். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.